இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்கே தேவ ஜனங்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே தேவ பிரசனம் இருக்கிறது. தேவ பிரசனம் இருக்கிற இடத்திலே சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, நல்நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஆராதனை முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. நம்முடைய இதயங்களின் சிந்தைகளை கர்த்தர் காத்துக்கொள்வாராக. நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் சிந்தனைகளையும் தேவன் அங்கீகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலை வேளையிலே இங்கே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை தான் நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஆகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் மரித்தவர்கள் போல இல்லாமல், மரித்தவர்களும் மரணத்தில் இருப்பவர்களும் பாதாள குழியில் இருப்பவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாமே அவரை ஸ்தோத்திரிக்க முடியும், துதிக்க முடியும். இன்றைக்கு நாம் துதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் மரித்தவர்களுக்கு ஒப்பாக இருப்போம். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பதெல்லாம், நம்மை உண்டாக்கினது உருவாக்கினது எல்லாம் அவரை துதிப்பதற்காகவே. ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனப்பூர்வமாக அவரை நாம் இந்த நேரத்திலே ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 நாம் வாசிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யோவேல் 2:26 நாம் பார்க்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே அந்த தைரியத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உபயோகப்படுத்துமப்பா என்று ஒப்புக் கொடுப்போம். உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. நாம் சொல்லலாமா? உடைந்த பாத்திரம் என்று நீ
என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஏழைகளின் பலனாய் அவர் இருக்கிறார். திக்கற்றவர்களை அவர் தள்ளாதவராய் காணப்படுகிறார். விதவைகளின் கூக்குரலை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். வெயிலுக்கு ஒதுகும் நிழலாக, புயலுக்கு ஒதுகும் மறைவிடமாய் அவர் காணப்படுகிற தேவன். ஆகவே இந்த நேரத்திலே தேவனை ஏழைகளின் பலனே என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் பாடி தைரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மை அறிந்த தேவன், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற தேவன் அவராய் காணப்படுகிறார். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. 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 முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்பினோரை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை சமாதானத்துடன், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாக தேவனை உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் எதையெல்லாமோ விட்டு வந்திருக்கிறோம். சீஷர்கள் கூட கேட்டார்கள், எதெல்லாம் நாங்கள் விட்டு நாங்கள் வந்திருக்கிறோமோ, எங்களுக்கு என்ன கொடுப்பீர்? அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும். இந்த நேரத்தில் நமக்கும் அது வரலாம். தேவனே, இத்தனை காரியங்களை நான் விட்டு உமது ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். உமக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்பா, ஆனால் எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை விட மேலான ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது.
அந்த வாக்களித்திருக்கிறார், நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று. அதுவே உன்னதமான ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனையோ ஆபத்துக்கள் இந்த உலகத்திலே சூழ்ந்து காணப்படுகிறது. இன்றைக்கு தைரியத்தோடு நாம் போக முடியவில்லை, வர முடியவில்லை, எதையும் செய்ய முடியவில்லை, யாரையும் நம்ப முடியவில்லை. ஆனால் உன்னதமான கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 91 சொல்லுகிறது. அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அதை தவிர மேலான அடைக்கலம் ஒன்றும் நமக்கு கிடையாது. நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஒருவேளை பழைய பாடலாக இருக்கலாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கலாம், ஆனாலும் மிக சிறந்த ஒரு பாடலாய், அர்த்தமுள்ள பாடலாய் இது வந்து காணப்படுகிறது. தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி நன்றியோடு கூட இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும்
நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமானவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமானவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நாம் உன்னதமான தேவனை நமக்கு ஆதாரமாக்கி கொள்ளும் பொழுது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. ஆகவே தேவனை அப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்பா. இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் வியாதிகள் பரவிக்கொண்டு, சாவுக்கு ஏதுவான வியாதிகள், வைரஸ் தொற்றுக்கள் எல்லாம் பரவிக்கொண்டு வருகிற இந்த நாட்களிலே, பலவிதமான ஆபத்துக்கள் பரவி வருகிற இந்த நாட்களிலே தகப்பனே, உன்னதமான தேவனை நான் எனக்கு ஆதாயமாக்கி கொள்ளத்தக்கதாக, உறைவிடமாக்கி கொள்ளத்தக்கதான கிருபை நீர் கொடுத்துடலாம் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் கேட்டு, தேவனே நீர் கிருபையாய் இறங்கும் அப்பா. இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே நமக்கு வெற்றி இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். வியாதியின் மீது வெற்றி, பாவத்தின் மீது வெற்றி, சாபத்தின் மீது வெற்றி. தேவாமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இந்த நேரத்திலே நாம் செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், மனப்பூர்வமாய் அந்த உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டு அதை அசட்டையாக நாம் நினைக்க வேண்டாம். இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளதப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாமல் இருப்பீராக. தேவனே உமக்கு நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உடைய வலது கரம் என்னோடு இருந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். ஜெபித்ததின்படியே சகோதரர்களை பார்க்கலும் கனமுள்ளவனாய் அவனை தேவன் மாற்றினார். தேவனே அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவன்! ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். நம்முடைய முகத்திலே சலனங்கள், பயங்கள் வராதபடிக்கு அவரை நாம் துணையாக நாம் கொண்டிருப்போம். அப்பொழுது நம்முடைய முகத்திலே ஒரு தைரியம் இருக்கும். அதை பார்த்து மற்றவர்கள்
தைரியம் அடைவார்கள். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நான் வேறு எதையும் பார்க்க வேண்டாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆம் தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி நேரத்தை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இதில் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கரங்களையும் கூப்பி நம்முடைய தலைகளை தாழ்த்தி அந்த தேவனுக்கு நம்முடைய மரியாதையை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையாவும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 34. சங்கீதம் 34. அஜிதா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பது. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் அவர்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒரு குற்றம் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை நம்முடைய சங்கீதம் 34வது அதிகாரம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தில் இருக்கிறது. சங்கீதம் 34:4 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். பயமாக இருக்கு, என்ன நடக்குமோன்னு பயமாக இருக்கு, என்ன ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. பயம் யாருக்குத்தான் இல்லை, எல்லாருக்கும் பயம் என்பது நமக்குள்ள இன்றி அமையாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் பலவிதமான பயங்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான பயங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உயரத்திலிருந்து கீழே பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு பயம், வெளியில் வந்தால் எங்கே லாரி இடிச்சிருமோ ஆட்டோ இடிச்சிருமோன்ற பயம். இந்த உள்ளுக்குள்ள பயங்கள் இருக்கிறவர்களை நீங்கள் எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கீங்கன்னு தெரியாது. சில பயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ணி குடித்தா கூட நமக்கு தொண்டையில் அடைச்சிக்குமான்ற பயம். அப்புறம் அதாவது சில பயங்கள் நியாயமான பயங்கள், சில பயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட மனுஷர் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி. யாராவது எனக்கு ஏதாவது கலக்கி கொடுத்துருவாங்களான்ற பயம், சேர்லேருந்து கீழே விழுந்துருவேனா, ராத்திரி தூங்கும்போது பெட்லேருந்து கீழே விழுந்துருவேனா, நடக்கும்போது விழுந்துருவேனா, பலவிதமான பயங்கள். ஆனால் எல்லா பயங்களை காட்டிலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பயம் என்னன்னா, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம்.
என்ன நடக்குமோ எப்படி தான் நடத்த போகிறாரோ, என்ன செய்ய போகிறாரோ, நான் என்ன செய்ய போகிறேன் இல்லைங்களா. ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் இல்லாதவங்க யோசிப்பாங்க, ஐயோ எனக்கு பென்ஷனே இல்லையே, நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. திருமணம் ஆகாதவர்கள் யோசிப்பாங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ தெரியலையே. திருமணம் ஆக போகிறவங்க நான் என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு திருமணம் ஆக போது, இனி நான் எப்படி இருக்க போகிறேனோ. வேலை கிடைக்காதவங்களுக்கு எனக்கு வேலை கிடைக்கலையே என்ற அப்படி அந்த வருத்த கலந்த பயம் அது கண்டிப்பாக இருக்கும். என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு பயம், படிக்காதது வந்துடுச்சுன்னா. அதுக்கேற்றபடி படித்த ஹாலுக்கு போகும்போது ஒரு பிரகஸ்பதி என்ன சொல்லுவான்னா, இது படிச்சியான்னு கேட்பான். அது பார்த்தா நம்ம கரெக்டாக படிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரியெல்லாம் பலவிதமான பயங்களை உண்டு பண்ணுகிற காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பயங்களை குறித்து நாம் என்ன யோசிக்க வேண்டும், அந்த பயத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும், அந்த பயத்தை விட்டு நாம் வெளியில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். இதற்காக தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 365 முறைக்கு மேலாக பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, இது நான் பொதுவாக சாதாரணமாக பேசுகிற ஒரு டாபிக் கிடையாது. ஒருவேளை இது ரொம்ப சாதாரணமான டாப்பிக்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பயப்படாதேன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரு வசனத்தை தான் காலையிலேருந்து ஆழமாக என்னுடைய மனசில் பதிந்ததுனால இந்த வசனத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது கண்டிப்பாக நம் அனைவருக்குமே மிகவும் ஊக்கமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன பயங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருந்தாலுமே அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் நம்பிக்கைக்குள் விசுவாசத்திற்குள் வருவதற்கும் இந்த காலை வேளையினா செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தில், இந்த வாழ்க்கை பயணத்திலே தேவன் இருப்பதினாலே நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். Genesis chapter 26 verse 24. இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு? யாருக்கு சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். ஈசாக்குக்கு சொன்னார். ஓகே, என்னன்னா தரிசனம், தேவ தரிசனம். பயப்படாதே என்று சொல்லுகிற தேவ தரிசனம், இதுதான் முதல் குறிப்பு. பயப்படாதே என்று சொல்லுகிற தேவ தரிசனம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். இது ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். நீ எதை குறித்தும் கவலைப்படாத, எதை குறித்தும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருந்தால் போதும். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் என்று ஈசாக்குக்கு சொல்லுகிறார். உன்னோடு நான் இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். இதை ஆழமாக நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை பணத்தில் நமக்கு தேவை தேவ பிரசனம். அந்த தேவ பிரசனத்தின் நிமித்தம் வருகிற இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா, நான் இதை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பணத்தில் நீங்கள் என்னோட இருக்க போகிறீங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க போகிறீங்க, நீங்கள் என்னை பெருக்க பண்ண போகிறீங்க. மற்ற எதுவும் என்னை தொடாது, மற்ற எதுவும் என்னை பாதிக்காது. அதனால் இன்றைக்கு நான் பயத்திலிருந்து விசுவாசத்திற்குள் வருகிறேன். பயத்திலிருந்து நான் விசுவாசத்துக்குள்ளே வந்துடுறேன். இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். நான் இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டு நான் இனி விசுவாசத்திலே பெருக போகிறேன். கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ரைட், அடுத்தது வாங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நம்மை போஷிக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து,
பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை எலியா அந்த விதவையை பார்த்து பேசுகிறான். அவன் என்ன சொல்றான்னா, என்கிட்ட வேற எதுவுமே இல்லை, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு பாருங்க. உன் கையில என்ன இருக்குன்னா, அவள் சொல்லுகிறாள், பானையிலே ஒரு பிடி கலையமும் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இதை வைத்துத்தான் நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்து போகிறோம், அதனால அதை ஆயத்தப்படுத்துவதற்கு விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இவ சொல்ற வார்த்தைங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர என்னிடத்தில் வேறு எதுவும் இல்லை. நம்ம எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது தான் யோசிப்போம், எதை வச்சு ஓட்டலாம்னா, ஓகே பணத்தை, பேங்க்கில் இருக்க பணத்தை வச்சு ஓட்டலாம், அது செலவாயிடுச்சுன்னா கையில் இருக்க நகையை விற்று ஓட்டலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று ஓட்டலாம், இப்படி தான் நம்ம நினைப்போம். என் கையில் என்ன இருக்குது அதை வச்சு தான் நான் பொழைக்க போகிறேன். ஏதோ நம்ம ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் இல்லாதது போலவும் அவர் நமக்கு எதையும் செய்யாதது போலவும் சில வேளையில் நினைப்பதற்கு நமக்குள்ள தோன்றுகிறது, அந்த தோற்றம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன் கையிலே இருக்கிறதை வைத்து தான் நீ பொழைக்கணும்னா நான் உனக்கு தேவையே இல்லை. நீயே உன் கை சாமர்த்தியத்தினாலே பிழைக்கிறவதா இருந்தா நான் எதுக்கு உன் கூட இருக்கணும்? நீ தான் பிழைச்சிப்பியே, உனக்கு தான் அந்த சாமர்த்தியம் இருக்கே அப்படின்னு. ஆனால் நம்முடைய கை சாமர்த்தியம் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய கை சாமர்த்தியம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பணம் கிடையாது, நம்ம கையில் இருக்கிற வாழ்க்கை வசதிகள் கிடையாது. ஓகேயா? நாம் பிழைக்கிறது எப்படி தெரியுமா? நம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள், நிறைவு, இது நிமித்தம் தான் நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உன்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, முதலாவது அதில் ஒரே ஒரு அடையை பண்ணி நீ என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அம்மாவுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருக்கிற கொஞ்சம் மாவுல மகனுக்கும், அதுவும் மகன் அவங்களுக்கும் ஏதோ ஒரு செஞ்சு சாப்பிட்டுட்டு சாவணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு அது கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனால் எலியா அதை கேட்கிறார். அநேக வேளையில நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட சில காரியங்களை கேட்பார். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், இதை தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு வர்ற வருமானமே ரொம்ப கொஞ்சம், என்கிட்ட இருக்கிறதே இது கொஞ்சம், என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இதையும் நீங்கள் பறிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இதை கூட உங்களுக்கு தூக்கி நான் கொடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னா, அந்த அற்புதம் அதில் தான் இருக்கிறது. எங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் கனம் பண்ணுகிறோமோ அருமையான தெய்வமே, அங்கே நம்முடைய பாத்திரத்துல ஒரு நாளும் எந்த குறைவும் வரப்போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இதைத்தான் கேட்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து விட்டா போதும், அதை அவருக்கு நமக்கு மனப்பூர்வமாய் நம்ம கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்துட்டா அவர் நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போறார். என்ன தெரியுமா சொல்றாரு அவரு, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது, அவள் போய் அப்படியே செய்தாள், சொற்படி செய்தாள். அவளும் இவனும் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஸோ பஞ்சத்திலே தேவன் எனக்கு என்ன செய்கிறார் என்றால் போஷணையை கட்டளை இடுகிறார். என்னுடைய பிழைப்பு எங்கிருந்து வருது தெரியுமா? என்னை ஆட்கொண்ட என்னுடைய தேவனுடைய கரத்திலே இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறது, நான் சேர்த்து வச்சிருக்கிறது, நான் வச்சுக்கிறது இல்லை. என்னுடைய பிழைப்பு என்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்த என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால பயப்படாதே. என்ன நடக்கும்னு பயப்படாதே. இன்னைக்கு வரைக்கும் நடத்துறவர் நாளைக்கு நடத்த மாட்டாரா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இறுதி பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஸோ கரங்களை வைத்து சொல்லுங்க, பயத்திலிருந்து என்னுடைய சொத்து, என் நகை, என்னுடைய பணம், என்னுடைய வருமானம், என்னுடைய இதை நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இதுல தான் பொழைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இது என்னுடைய பிழைப்புக்கான ஆதாரம் கிடையாது. என்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்த என் தேவன், அண்டசராசிரத்தின் அதிபதி, எதையும் கொண்டு வந்து நம்முடைய கரத்திலே கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஆமென். விசுவாச அறிக்கை செய்தால்
ஆசீர்வாதம். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஆமென். அடுத்தது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6வது, 2 Kings chapter 6 verse 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரன் காலையில் எழுந்து பார்த்தபோது இராணுவம் நின்று கொண்டிருந்தது. எங்க இராணுவம், குதிரைகள், ரதங்கள் பட்டணத்தை சுற்றி கொன்ற. வேலைக்காரன் பயந்துட்டான். ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? நம்மளாம் யோசிக்கிறோம், என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்ய போகிறோம்? அதற்கு எலியா சொன்னாரு, முதலாவது பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. என்னை பராமரிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை வழிநடத்துகிறவர், என்னை ஆதரிக்கிறவர். நான் இப்போ எங்க இருக்க தெரியுமா? இரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன். எதுவும் என்ன தொடாது, எதுவும் என்னை, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. ஆமென். அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க, 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களித்த. இதுதான் விஷயம். இந்த மாதிரி நிலைமையில் நம்மளை என்ன செய்யலாம்? பார்க்க முடியல. உண்மையாக என்ன இருக்கோ அதை பார்க்க முடியல. நம்ம கவலைகளையும் பாரங்களையும் நம்ம நிலைமையும் நமக்கு இருக்க தேவைகளையுமே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து எதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் தெரியுமா? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். ஹல்லேலூயா. எதை பார்க்கிறோம்? நம்முடைய தேவையில் எதை பார்க்கிறோம்? நம்முடைய நெருக்கத்தில் எதை பார்க்கிறோம்? நம்முடைய போராட்டத்தில் எதை பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து எதை காண்பிக்கிறாரோ அதை பார்க்கணும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தை பார்க்கணும், இரத்த கோட்டையை பார்க்கணும், பராக்கிரமத்தை பார்க்கணும், பாதுகாப்பை பார்க்கணும், அவருடைய வழிநடத்துதலை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பயப்படாதே. கரங்களை கட்டி சொல்லுங்க, எனக்கு என்ன ஆயிருமோன்னு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், மனுஷர் எதிராக நிற்கலாம். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என் கண்களை திறந்து காண்பிப்பார். அவர் என்னோடு கூட இருக்கிறதையும், என் தேவ தூதர் என்னோடு கூட இருக்கிறதையும், பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைக்கப்பட்டிருக்கிறதையும் என் கண்கள் கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு நாளும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம்லாம் மனப்பாடமாக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். அதனால ரொம்ப சுலபமாக இது மனசின் ஆழத்தில் உள்ள நமக்கு இறங்கிடும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். தேவ பிரசனம், மாறாத தேவ பிரசனம் 24 மணி நேரமும் நம்ம கண்ணால் பார்க்க விரும்பாத அல்லது பார்க்கக்கூடாத தேவ பிரசனம். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்ம கூட தான் இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் உன்னை எடுத்து உன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஏசாப்பாவும் சொல்றாரு, நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே இதில் பார்த்தீங்கன்னா 13வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் நீ பூச்சிதான், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, இப்போ சொல்லுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. என் தேவன் என்னோடு இருப்பதனால, என் தேவன் என்னோடு இருப்பதனால நான் பயப்பட மாட்டேன். அவர் என்னோடு இருக்கிறதுனால அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார்.
எனக்கு என்னை பலப்படுத்துவார், எனக்கு சகாயம் பண்ணுவார், அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவார். அதனால் என்ன பண்ண மாட்டேன்னா பயப்பட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 43வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எதையும் கொடுப்பேன். அல்லேலூயா. உன்னை மீட்கும் பொருளாக எதை வேணால் நான் கொடுப்பேன், ஆனால் உன்னை மீட்டுக்கொள்வேன், உன்னோடு தான் நான் இருப்பேன். ஏனென்றால் உன்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர் நான், பேர் சொல்லி அழைத்தவர் நான். நீ தண்ணீரை கலப்ப, ஆனால் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடப்ப, நீ புரளுவதில்லை, அக்கினியிலே நீ நடப்ப, ஆனால் வேகாதிருப்பாய். ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பயங்கள், கலக்கங்கள், திகில்களை நம்ம எடுத்து போடணும். விசுவாசரிக்கை செய்வோமா? ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட இருக்கிறபடினாலே நான் தண்ணீரை கடப்பேன், நீ ஆறுகளை கடப்பேன், அக்கினியிலே நான் நடப்பேன், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, என்னை தாங்குவீங்க, எனக்கு அற்புதங்களை செய்வீங்க, அதிசயங்களை செய்வீங்க. ஆமென். சோதனையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 7 மடங்கு அந்த நெருப்பு சூடாக்கப்பட்டாலும் கூட அதன் மத்தியிலே நடக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது அவருடைய மாறாத வாக்குறுதி. மத்தேயு 10வது அதிகாரம். எது வரைக்கும் இருப்பார்? சில கேட்பீங்க, எது வரைக்கும் இருப்பீங்க என் கூட? ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன் கூட தான் நான் இருப்பேன். எது வரைக்கும் இருப்பீங்க? அதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்கிறார். எது வரைக்கும் அவர் இருப்பார்ன்றதை சொல்கிறாரு. மனுஷன் வாக்கு கொடுப்பான், இருப்பேன்னு சொல்லுவான், இருக்க மாட்டான், காணாமல் போயிடுவான். மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம் சேர்ந்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு முந்தின வசனம், உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நமக்கு முடி உதிர்றது தான் பிரச்சனையே ஒழிய, முடி உதிர்றது கண்டிப்பாக எல்லாருக்கும். அந்த முடி உதிரும்போது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருப்போமா? அந்த ஒரு முடி உதிரும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் தலையில் இருக்கிற முடியை நான் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்மளால் எண்ண முடியுமா தலையில் இருக்க முடிய? வேணா இன்னைக்கு ராத்திரி போய் ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி உதிருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. தெரியும், தலையிலேருந்து முடி போகுதுன்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எவ்வளவு உதிருதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம உருவாக்கினவருக்கு தெரியும். சும்மா எழுதலை, உன் தலையில் இருக்க ஒரு முடி கூட எனக்கு தெரியும்னு சொன்னால் அப்போ மற்ற எது அவருக்கு தெரியாது சொல்லுங்கள்? நம்ம பிரச்சனைங்க, போராட்டங்க, கஷ்டங்கள், துன்பங்கள் தெரியாதா? ஆமென். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் அந்த அடைக்கலான் குருவியை போஷிக்கிறவர் நம்மை போஷிப்பார். எனக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுமா, நான் கஷ்டப்பட போகிறேனா, வயசான காலத்தை என்ன யாராவது பார்த்துப்பாங்களா, என்ன கை விட்டுருவாங்களா, இந்த என்னெல்லாம் இருக்கும், வயசாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அதை தான் நான் சொல்கிறேன். அடைக்கலான் குருவிகளை பராமரிக்கிறவர் நம்மை பராமரிப்பார். கரங்களை வைத்து சொல்கிறோம், அதனால் நான் பயப்பட மாட்டேன், அவர் என்னை பராமரிப்பார், அவர் என்னை போஷிப்பார், இறுதி பறந்தும் என்ன நடத்துவார். ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன். அதனால் கலங்க போகிறதில்ல, நான் புலம்ப போகிறதில்ல, நான் அழுக போகிறதில்ல. நம்பிக்கையோடு கூட அவருடைய அற்புதங்களை பார்த்து நான் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்தது மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் கல்லறைக்குள்ளே இருந்திருந்தாருன்னா நம்ம பயப்படணும் கண்டிப்பாக. அவர் கல்லறைக்குள்ளே இல்லையே,
மரணமோ பாதாளமோ அவர் என்ன செய்ய முடியல, பிடித்து வைக்க முடியல. சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தா அந்த பயம், கலக்கம், திகில் எல்லாம் போயிடும். தேவ பிரசன்னத்தை உணரணும். எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம் பண்ணி பைபிளை வாசித்து ஜெபிச்சு, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய பிரசன்னத்தை என்னோட கூட வெளிப்படுத்து. அவர் இருந்தால் கையை பிடிச்சி நம்ம பாட்டு ஜாலியாக நடப்போம், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். தேவ பிரசன்னத்தை சாத்தான் எடுத்து போட ட்ரை பண்ணுறான். உனக்கு ஒருத்தரும் இல்லை, நீ அனாதை, உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, நீ கஷ்டப்பட போகிறன்னு அவன் சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை அனுதினம் வழி நடத்துகிறேன். உயிர்த்தெழுந்த கர்த்தர், உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உயிரோடு எழுந்தவர் என்னோடு இருக்கிறாரு. அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை தாங்குவார், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தையே கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஓகே, ராஜ்யத்தையே கொடுக்கிறவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்காம போவாரா? சொல்லுங்க பாப்போம். இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் 32 தான் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அதே கொடுத்துட்டாரு, மகனையே கொடுத்துட்டாரு, மற்ற எது கொடுக்க மாட்டாரு. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. ரகசியம் என்னன்னாக்கா இதுதான், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் நம்ம ராஜ்யத்தையும் ராஜாவையும் தேடணுங்க? ராஜாவையும் ராஜாவையும் அந்த ராஜ்யத்தையும் தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள் என்று சொல்கிறார். 2 ரகசியம் சொல்றாரு. முன்னால தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்றாரு, அப்புறம் பயப்படாது என்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, அப்பொழுது உங்களுக்குரியது உன்னதத்திலே சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று அவர் அடுத்த வசனத்தில் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. 34வது வசனத்தில் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும். ஸோ இதுதான். அப்புறம் மரணத்துக்கு பிறகும் நமக்கு மகிமையான ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால இம்மையிலும் நம்மை கைவிடாதவர், மறுமையிலும் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே, சிறுமந்தையே பயப்படாதே, 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 பயப்படாதே. இந்த செய்தியை ஆழமா உள்ள எடுத்துட்டு போங்க. தேவ பிரசன்னத்தினால உங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. ஒரு நாளும் பயம் மேற்கொள்ளக்கூடாது. விசுவாசம் மேற்கொள்ளணும் ஒழிய பயம் மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா பயம் நம்மளை மூழ்கடித்து விடும். பயம் நம்மளை சாகடிச்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிரும். பயந்து சாவுறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. பயந்து சாவுறதுன்றது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம விசுவாசித்து பிழைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். சொல்றீங்களா? கரங்களை வைத்து சொல்றீங்களா? நான் பயந்து சாக மாட்டேன், நான் விசுவாசித்து பிழைப்பேன். அல்லேலூயா. நானோ பிழைத்திருந்து நான் வாழ்ந்து காமிப்பேன். 4 பேத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன். விசுவாசத்தினால் வருகிற பிழைப்பு எப்படிங்கிறத சாட்சியா 4 பேருக்கு முன்னால நான் வாழ்ந்து காமிப்பேன். நான் நம்பின நம்பிக்கை என்னை கைவிடலைங்கிறத 4 பேருக்கு முன்னால வாழ்ந்து காமிப்பேன். அவங்களுக்கு சாட்சியாய் நான் வாழுவேன். ஆமென். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தையே கொடுப்பதற்கு உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணலாமா? வாங்க, அப்படியே எல்லா தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். வாங்க. ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் பிழைக்கிறவனா நான் காணப்படணும். விசுவாசத்திலே பிழைக்கிறவனா எனக்கு காணப்படணும். எல்லா விதமான பயங்களையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க. எல்லா விதமான பயங்களையும் எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அருமையான தேவஜனமே சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயமும் என் வாழ்க்கையில இருக்காது, இருக்கக்கூடாது.
முடிவு ஜெபத்தை அர்ப்பணம் செய்யும்படி கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரே, நீர் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நாங்கள் நிர்மூலமாக்க ஆண்டவரே நீர் அதை காண்பீர். நீர் அவர்களை நிர்மூலமாக்குவதை நாங்கள் காண்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உறவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குகளை உம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றுகிறவர் அப்பா. எங்களை கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலக மாட்டீரப்பா. மறுபடியும் எங்கள் வீடுகளிலே ஆண்டவரே நாங்கள் திராட்சை தோட்டங்களை நடவும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அதன் பலனை அனுபவிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் காலங்கள் வரும். எதிரியின் ஆண்டவரே சூழ்ச்சிகள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிந்தையின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவரே உமக்கு எதிராய் நடந்து கொண்டே இருக்கிறது அப்பா. ஏதாவது ஒரு ஒலி ஆண்டவரே உமக்கு எதிராய் எழும்பி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ ஆண்டவரே யாக்கோபின் வீட்டை மீட்டு எடுப்பார் என்ற நம்பிக்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதே என்று சொன்னவர் உண்மையுள்ளவர் என்று வாழ்ந்து ஆண்டவரே அவனிலும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் படி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உம்முடைய வலது கரம் எங்களோடு கூட இருக்கிறதே. அற்புதங்களை செய்து முடிக்கிற கரம் எங்களோடு கூட இருக்கிறதே. ஆச்சரிய ஒளியான உம்மிடத்திலே அடைவோர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் தொனிக்கும் எதிரியின் சத்தம் ஆண்டவரே நீர் அமைதிப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்திலே. அவனுடைய பொய்கள், அவனுடைய தவறான வார்த்தைகள், அவனுடைய தூஷணமான வார்த்தைகள், அவன் சொல்லுகிற ஏமாற்றக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏசப்பா எங்களுடைய மனதை ஆக்கிரமித்து அமர்ந்து கொண்டிருந்தால் தேவரீர் நீர் உம்முடைய ஒளியை எங்களுடைய மனதிலே வீசி அந்த இருளை அகற்றுவீராக இயேசுவின் நாமத்திலே. அவனுடைய பொய்கள் மேற்கொள்வதில்லை, அவனுடைய பொய்கள் மேற்கொள்வதில்லை அப்பா. அநேக வேளையில பிசாசானவன் சத்தியத்தை எடுத்து அதை மாற்றி எங்களை குழப்ப வருகிறான் அப்பா. அப்படிப்பட்ட இடத்துல பயப்படாதே என்று எங்களுக்கு சொல்லி நீங்க ஆண்டவரே எங்களை மறுபடியும் திடப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, எங்களை காக்கிறவராய் இருக்கிறீரே. தகப்பனாவும் இருக்கிறீர், தாயுமாகவும் இருக்கிறீரப்பா ஆண்டவரே. எங்களோட கூட உடன் சுதந்திரராகவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. நீர் எங்களை கைவிட மாட்டீங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிம்சோனுக்கு வருகிற சோதனையிலும் சரி, உரியாவுக்கு வருகிற சோதனையிலும் சரி ஆண்டவரே, இரண்டு இடத்துலையும் நாங்கள் நின்று ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னவரே எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறீரே அப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே அப்பா. எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரே ராஜா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. நாங்கள் பயப்படாமலே நீ முன்னேற நாட்டுக்கு என்ன ஆகும், வீட்டுக்கு என்ன ஆகும், சொந்த வாழ்க்கைக்கு என்ன ஆகும் என்று சொல்லி யோசிக்காம தகப்பனே ஆண்டவரே அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி தேவன் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களுக்கு வேலைக்கு கொடுக்கிறது போதும், தேவைக்கு சந்திப்பதற்கான காரியங்களை செய்கிறாரே அது போதும் என்று சொல்லி ரட்சிப்பதற்காக எங்களோடு கூட இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் முன்னேற உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய பயங்கள், அநேக பேருடைய பயங்கள் பண விஷயத்துல தான் இருக்கு ராஜா. அவங்களுக்கு வர இன்கம், அவங்களுக்கு வர அந்த ஆண்டவரே ஒரு சொத்து பிரச்சனை, இது அதுன்னு ஆண்டவரே அவர்கள் யுத்தங்களிலே ஆண்டவரே சோர்ந்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த யுத்தங்களை ஓய செய்யும் தெய்வம் அப்பா ஆண்டவரே. பணம் பத்தும் செய்யும், ஆனால் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அதனால நாங்கள் உங்க மேலே எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எங்கள் கடன்களை அடைக்க தேவரே நீர் அற்புதமாய் நீர் ஆண்டவரே நீர் உம்முடைய பரலோக பொக்கிஷத்தை திறந்து கொடுப்பீராக அப்பா ஆண்டவரே. எங்களுடைய நிந்தையை நீக்க, நுகத்தை முறிக்க நீங்க அதை
செய்வீராக என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எங்களிடத்திலிருந்து வாங்கினவர்கள் திரும்பி கொடுக்க முடியாம போனாலும் அங்கே தேவரீர் நீர் நின்று அவர்கள் கரங்களை பலப்படுத்தி அவர்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி அவங்க மறுபடியும் திரும்பி வந்து எங்களிடத்திலே ஆண்டவரை கொடுக்க வேண்டியதை கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அது மட்டுமல்ல, அநேக பேருடைய குடும்பங்களில் பயம் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இருக்கிறது ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த கவலைகள் இருக்கிறது. இப்போ இருக்கிற நாட்டு நிலவரத்துக்கே போதுமான அளவுக்கு எங்களிடத்துல இல்லையே, நாங்கள் எதிர்காலத்துல என்ன செய்ய போகிறோம் என்ற துக்கங்கள் இருக்கிறது ராஜா. அவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், கதறலை கேட்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, முதிர் வயதுல ஆய்கொண்டு இருக்கிறவங்க, வயதாகி கொண்டிருக்கிறவங்க, கடைசி காலத்துல நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கிறா என்று ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். முடிவு பரியந்தம் வழி நடத்தும் தேவன், பயப்படாதே என்று சொல்லி நீர் இருக்கிறீரே, அவர்களுக்கு ஒரு விசை நினைப்பூட்டுங்க அப்பா. நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்பா? நீர் ஆண்டவரே தகர்க்க முடியாத மலை இருக்கிறதா அப்பா? ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கோணலானவைகளை நேராக்குகிறவராச்சே அப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அப்ப எப்படி அப்பா நாங்கள் பயப்படுவோம்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறவர் நீர் இருக்கிறீர் என்பதனாலே, இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதனாலே பயத்தை நீக்கி பரிபூரண சமாதானத்தையும் அன்பையும் பரிபூர்ண அன்பையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடுவார். பூரண அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பர்ஃபெக்ட் லவ் இருக்கிற இடத்துல ஃபியர் இருக்காது என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. உம்மை நேசிக்கிற அன்பு எங்களோட உள்ளத்துல இருக்கிறபடியால், எங்களை நேசிக்கிற அன்பு உம்முடைய உள்ளத்துல இருக்கிறபடியால் எங்களை பூரண சமாதானத்தோடு நீங்க காத்துக்கொள்ளுங்க, பூரண சந்தோஷத்தோட அன்போடு காத்துக்கொள்ளுங்கப்பா. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாது. உன்னதமான உயர் மறைவில் நாங்கள் இருக்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் இருக்கிறோம். நாங்கள் அங்கே தங்குகிறதுனால நாங்கள் பாக்கியவான்கள். எங்களுக்கு எந்த ஒரு கவலையோ துன்பமோ நேரிடாது. ஆயுதங்கள் எழும்பினாலும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு எங்கள் பயங்களிலிருந்து விடுதலை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தகார சக்திகளை ஒழித்து போடும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி, எங்கள் சத்தத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரம பிதாவே இயேசுவின் நாமத்திலே ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். எழுந்து நின்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், குடும்பத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.